ஆர்ஆர்பி குரூப் டி கணிதம் நம்பர் அனலாவிலேருந்து கொஷின். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 20:30 ப்ரப்போர்ஷ்னல் 30 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எந்த லாஜிக்கில் இருக்குதுன்னு பாருங்கள். 20 கூட 10 கூட்டினா 30, அதேமாரி 30 கூட 10 கூட்டினா 40. 40 இந்த ஆப்ஷனில் இல்லை. அப்போது இந்த லாஜிக் தப்பு. அப்போது 20/2 போட்டிங்கன்னா 10, 10 × 3 30 வந்துருச்சுங்களா? அதேமாரி இதை செய்யுங்க. 30/2 15 × 3 45. 45 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். 15:20 ப்ரொபோர்ஷ்னல் 21 என்னன்னு கேட்குறாங்க. இப்போது பார்த்திங்கன்னா 15 + 5 20. அதேமாரி இதை செய்யுங்க. 21 + 5 26. 26 ஆப்ஷனில் இல்லை, லாஜிக் தப்பு. பார்த்திங்கன்னா 15² = 225. இதை 2 × 2 × 5ன்னு போட்டோம்னா 20 வந்துருச்சுங்களா? அதே லாஜிக்கில் 21 செய்யுங்க. 21² = 441. 4 × 4 × 1 16. 16 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா 3:36 ப்ரப்போர்ஷ்னல் 4 என்னன்னு கேட்குறாங்க. இப்போது 3:36 எந்த லாஜிக்கில் வரும்னு பார்த்திங்கன்னா 3² = 9, 3³ = 27. ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா 36 வருதுங்களா? அதே லாஜிக்கில் இந்த 4 செய்யுங்க. 4² = 16, 4³ = 64. ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா 80. 80 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். 5:35 ப்ரப்போர்ஷ்னல் 11 என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இது 5² = 25. 5² 25. இந்த 25 2 × 5ன்னு பிரித்தா 10. அப்போது 25 + 10 35 வருதுங்களா? அடுத்தது இந்த 11 அது மாதிரி செய்யுங்க. 11² = 121. 121 பிரிச்சிங்கன்னா 1 × 2 × 1ன்னு பிரிச்சிங்கன்னா 2. அப்போ 121 கூட இந்த 2 கூட்டினிங்கன்னா 123. 123 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். 4:80 ப்ரப்போர்ஷ்னல் 5 என்னன்னு கேட்குறாங்க. இது எந்த லாஜிக்கில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 4² = 16, 4³ = 64. ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா 80. அதேமாரி இதை செய்யுங்க. 5² = 25, 5³ = 125. அப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா 150. 150 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். 5:10 ப்ரப்போர்ஷ்னல் 9 என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 8:10 ப்ரப்போர்ஷ்னல் 9 என்னன்னு கேட்குறாங்க. 8 + 2 = 10. அதேமாரி இதை செய்யுங்க. 9 + 2 = 11. 11 ஆப்ஷனில் இல்லை. அப்போ இந்த லாஜிக் தப்பு. அப்போது 8² = 64. 6 + 4 10. 10 வருதுங்களா?
அதேமாரி இந்த 9 செய்யுங்க. 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. 8 + 1 9. 9 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா 9:89 ப்ரொபோஷ்னல் 8 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது எந்த லாஜிக்கில் இருக்குதுன்னு பாருங்கள். 9:89. அப்போது 9 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 × 9 என்னது 81. 81 8 × 1 என்ன 8. அப்போது இந்த 81 + 8 ஈக்குவல் டு 89 வந்துருச்சுங்களா? அதே லாஜிக்கில் இந்த 8 செய்யுங்க. 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 × 8 64. 6 × 4 இந்த 64 பிரிச்சிங்கன்னா 6 × 4 பிரிச்சிங்கன்னா 6 நாள் 24. அப்போது இந்த 64 + 24 ஈக்குவல் டு 88. புரியுதுங்களா? 88 தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது 21:3 ப்ரொபோஷ்னல் 574 என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21:3 இது எந்த லாஜிக்கில் வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்போது 21:3 வருதுன்னா இப்போ உங்களுக்கு இந்த 21/7 ஈக்குவல் டு என்ன 21 7ஆல் வகுத்திங்கன்னா உங்களுக்கு 3 வரும். புரியுதுங்களா? அதே லாஜிக்கில் இதை செய்யுங்க. 574 574 7ஆல் வகுத்தாக்க உங்களுக்கு என்ன வரும்? 8 7 56 மீதி 1 2 7 14 82. அப்போது இதுக்கு 82 தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த கணக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வளலதா விலாக்ஸில் அதிகமான இந்த நம்பர் அனலாக் கொஸ்டின் போட்டிருக்கேன். அதை அடிக்கடி போட்டு பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.